சுந்தரா, உண்மையில் நீ யார்? நீ இன்று எங்களை வரியிலிருந்து காப்பாற்றினாய். அதோடு இளவரசிக்கு அசுர அரசரின் உண்மையை எடுத்துரைத்தாய். உன்னை காணும் போது அந்த மகாதேவர் எங்களுக்காக உன்னை அனுப்பியது போல் தோன்றுகிறது. எங்களை காப்பாற்றுவதற்காக. சிவனின் சத்தியத்தை நான் அறிவேன், ஆனால் என்னை பற்றி நான் அறியேன். நீ என்ன கூறுகிறாய் சுந்தரா? ஒருவருக்கு தன்னை பற்றி தெரியாமல் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்றல்லவா? நான் அறியேன். நான் வசிக்கும் இடத்தில் இருப்பவர்களை பற்றி நன்கறிவேன். அங்கிருப்பவர்கள், சுந்தரா, சமுத்திர அலையில் நீ மிதந்து வந்தாய், உன்னை தேடி எவரும் வரவில்லை என்றார்கள். நான் யார்? என் பெற்றோர்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறேன்? ஏதும் நினைவில் இல்லை. நான் யார்? அதற்கான பதில் என்னிடம் இல்லை. பல கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் இது கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் நீ நம்பிக்கையை இழக்காதே. மகா மித்ருஞ்சய மந்திரத்தை கூறு. உனது அனைத்து வினாவிற்கும் அது விடையளிக்கும். இவனும் வழி தவறி சென்றான். இவனுக்கு பாதையை காட்டியது அந்த மந்திரம்தான். நீயும் அந்த மந்திரத்தை கூறு. சிவன் உனக்கு உன்னை பற்றிய உண்மையை உரைப்பார். நிச்சயமாக மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை கோருவேன். என்னை பற்றி உண்மை அறிந்திடுவேன். சென்றிட அனுமதி தாருங்கள். மிக்க நன்றி. சென்று வருகிறேன். நான் கூறுவதை கவனமாக கேள். வாயுவிற்கும் மீனாட்சிக்கும் விரைவில் விவாகம் நடக்க வேண்டும். இல்லையேல் விளைவு மோசமாக இருக்கும். வாயு விவாகத்திற்கு தயாராக இல்லையே, நான் என்னதான் செய்வது? இது தங்களுடைய மகளின் விஷயம் அல்ல அருணாசுரா. இது சிவசக்தியின் விஷயம். இம்முறை அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பை தரக்கூடாது. அருணாசுரா, ராகுவின் அச்சம் முசிதமே. சாம தான தண்ட பேதம் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்து. ஆனால் மீனாட்சியின் விவாகம் வெகு விரைவில் வாயுவுடன் நடந்தாக வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை சக்திக்கு மீண்டும் சிவனுடன் காதல் உண்டானால் பிறகு நமது திட்டங்கள் அனைத்தும் மண்ணோட மண்ணாக போய்விடும். இந்த அரண்மனையில் சிவலிங்கமா? இனி என்ன நடக்கும்? தேவையின்றி நீங்கள் அஞ்சுகிறீர்கள். சிவனும் சக்தியும் எவ்வாறு ஒருவரோடு ஒருவர் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? மீனாட்சி அரண்மனையில் இல்லை. எங்கு சென்றாள்? வரி வசூலிக்க சென்றிருக்கிறாள். விரைவில் வந்து விடுவாள். ஏழைகளிடமிருந்து கருணையின்றி வரியை வசூலிக்கும் மீனாட்சியிடம் கருணாமூர்த்தியான அந்த மகாதேவர் இணைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை. நீங்கள் அனைவரும் தேவையின்றி அஞ்சி நடுங்குகிறீர்கள். அஞ்ச வேண்டிய அவசியம் உள்ளது. சூழ்நிலையை புரிந்து கொள். எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்? சற்று அங்கு பார். மீனாட்சி சிவலிங்கத்துடனா? அசுர அரசின் அரண்மனையில் சிவலிங்கமா?
இந்தாருங்கள் தந்தையே, சிவனின் சின்னம். இதை நான் காராகிரகத்தில் பூட்டுவேன். அதோடு வெகு விரைவில் அந்த சிவனையும் இதைப் போலவே தங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த சிவலிங்கம் உனக்கு எங்கு கிட்டியது மீனாட்சி? வரி வசூலிக்க சென்ற இடத்தில்தான் குருதேவா. ஆனால் அங்கு அந்த சுந்தரனும் இருந்தான். அங்கு அவன் ஹர ஹர மகாதேவா! நீ அவ்விடத்திலேயே அவனுக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கலாம் அல்லவா? மண்ணாலான இந்த சிவலிங்கத்தை உனது வாளை கொண்டு ஏன் நீ தவிடு பொடியாக்கவில்லை? ஏனென்றால் அது இயலாத காரியம். இப்பொழுதே நான் அதை நிகழ்த்தி காட்டுகிறேன். தாராளமாக. முயற்சி வீண் போனதா? தந்தையே, அசுரகுரு அசுரமாதா, இந்த சிவலிங்கத்தில் அவ்வாறு என்ன சக்தி உள்ளது? கயிற்றை கொண்டும் இழுக்க இயலவில்லை, சங்கிலியை கொண்டும் இயலவில்லை. ஆனால் எப்போது நான் அரஹர மகாதேவா என்றேனோ இது வந்து விட்டது. வரி வசூலிக்காமல் வந்ததுடன் அந்த சிவனை பற்றி நீ புகழாரம் பாடுகிறாயா? இங்கிருந்து சென்று விடு. மகாதேவா, என்னை பற்றி கூறுங்கள். எனது அன்னையும் தந்தையும் யார்? நான் யார் என்று கூறுங்கள். மகாதேவா, என் குடும்பத்தினர் எங்குள்ளார்கள்? பதில் கூறுங்கள் மகாதேவா. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। சிவனிடமிருந்து சிவத்துவம் பறிபோனதானால் சிவலிங்கம் சக்தி கொண்டதாகவே உள்ளது. எவ்வாறு? சிவலிங்கமோ அல்லது அந்த சிவனின் அடையாளமோ, அதில் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளது. சிவனிடமிருந்து சிவத்துவம் பிரிந்ததற்கு பிறகு அவர் மீதான பக்தி குறைந்திருக்க வேண்டும் அருணாசுரா. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதுவே என் அச்சத்திற்கு காரணம். இன்று மீனாட்சி முதல் முறையாக சிவனை பற்றி வினா விடுத்திருக்கிறாள். நாளை அதற்கு விடை அறிவாள். அதன் பிறகு அவள் புகழாரம் பாடுவாள். பிறகு காதலிக்க துவங்குவாள்.
எவ்வாறு இதற்கு முன்பு தேவி சதி செய்தார்களோ, பார்வதி செய்தார்களோ, அவ்வாறே இவளும் செய்வாள். அதற்கு வாய்ப்பில்லை. தக்ஷனும் பர்வத அரசனும் தேவர்களுக்கு துணையானவர்கள். ஆகையால் தான் தன் புதல்விகளை சிவனிடமிருந்து அவர்களால் விலக்க இயலவில்லை. ஆனால் நான் அசுரனாவேன். சரியாயினும் அல்லது தவறாயினும் சிவசக்திக்கு இடையே ஏராளமான இன்னல்களை நிச்சயம் விளைவிப்பேன். நான் உயிருடன் உள்ளவரை மீனாட்சி சிவனின் சத்ருவாக இருந்தால் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். சிவத்துவமற்ற சிவனை அவளே சிறைபிடித்து வருவாள். இது அருணாசூரனின் சபதம், அருணாசூரனின் சபதம், அருணாசூரனின் சபதம். இவ்வையகம் ஒரு மூடனுக்கும் இரு காதலர்களுக்கும் இடையேயான கதையை நினைவில் கொள்வார்கள். அந்த மூடனே அருணாசுரன் சிவனையும் சக்தியையும் பிரித்து விரோதியாக்க விரும்புகிறான். மறுபுறம் காதலர்கள் சுந்தரனாக நம் மகாதேவர் இருக்கிறார். தான் யார் என்பதை அறிவதற்காக தன்னையே எண்ணி தவம் புரிகிறார். மறுபுறம் இருப்பதோ தேவி பார்வதியின் அம்சம் மீனாட்சி இருக்கிறார்கள். இக்கணம் வரை சிவனை பற்றி உணரவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமான காதல் காவியத்தின் நாயகி தான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த அருணாசூரன் சிவனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நிச்சயமாக பிளவுகளை ஏற்படுத்துவான். ஏனென்றால் சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். அதோடு சக்தி அசுரர்களோடு இருக்கிறாள். அந்த பார்வதி அசுர அரசனான என்னை தந்தை என்று அழைக்கிறாள். இந்த அருணாசூரனின் கட்டளையை நிறைவேற்றும் மகளாக இருக்கிறாள். ஆகையால் நான் அழிவற்றவனானேன். என்னை அழிக்க இயலாது. தாங்கள் கவலையின்றி இருங்கள். இந்த சிவலிங்கம் இங்கேயே இருக்கட்டும். பூஜிக்காத சிவலிங்கமும் சிவனுக்கு அவமானம்தான். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான மிருத்யுர்முக்ஷீயா மா அமிர்தாத். மீனாட்சி சிவலிங்கத்தை இங்குதானே வைத்தாள். எங்கு சென்று தேடுவேன்? பாதை தெரியாமல் சிவலிங்கத்தின் மீது என் பாதம் பட்டுவிட்டால், மகாதேவா மன்னியுங்கள். त्र्यंबकं यजामहि सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् मा अमृतात्. ॐ त्र्यंबकं यजामहि सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयात् मा अमृतात्.
சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லுங்களேன். ஒருவேளை இந்த சிவலிங்கம் காரணமாக அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கும் அரண்மனையில் பக்தி என்ற பரவசம் நிலவட்டுமே. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் ஓர் உண்மைதான் உள்ளது, அதுவே எங்கள் சிவன். இல்லை, சிவன் சத்தியம் அல்ல. சிவன் தந்திரக்காரன், மாயக்காரன். துரித கதியில் சென்று சிவனுடன் யுத்தம் செய்து சிறைப்பிடிக்க வேண்டும். சிவனே சத்தியம் என்று சுந்தரன் எண்ணுகிறான் அல்லவா? அவனது பிரமையை தகர்த்தெறிந்து நான் நிரூபிப்பேன். இப்பிரபஞ்சத்தின் சத்தியமானது அசுர அரசர் அருணாசுரர் மட்டும்தான். நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை மீனாட்சி. நான் இருக்கிறேன். இக்கணமே சுந்தரனை நான் சிறைபிடித்து வருகிறேன். அப்பொழுதுதான் நமக்கான விவாகம் வெகு விரைவில் நடக்கும். உன்னை பிரிந்து வாழும் வாழ்க்கையை இனியும் என்னால் வாழ இயலாது. நீ இருக்கிறாய், அதுதான் என் பிரச்சனை. கொடுத்த வாக்கை நிறைவேற்று, பிறகு விவாகத்தை பற்றி சிந்திப்போம். வந்துவிட்டான். உனது சவாலை வாயு ஏற்கிறான் மீனாட்சி. அந்த சுந்தரனை சிறைபிடித்த பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன். விவாகத்திற்கான ஏற்பாட்டை துவங்கு. என் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? மகாதேவா, இந்த மாபெரும் அரண்மனையில் தங்களை எங்கு தேடுவேன்? மகாதேவா, இந்த அவலையின் அழுகுரலை கேளுங்கள். மகாதேவா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? கருணை காட்டுங்கள். மகாதேவா, என்னை இவ்வாறு சோதிக்காதீர்கள். மகாதேவா, தங்களை காணும் பாக்கியத்தை நான் எப்பொழுதோ இழந்து விட்டேன். தங்களை ஸ்பரிசிக்கும் இன்பத்தை ஏனும் எனக்கு தாருங்கள். மகாதேவா, கருணை காட்டுங்கள். மகாதேவரா, சிவலிங்கம். ஓம் த்ர்யம்பகம் யஜமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்
மகாதேவா, சிவன், எனது சிவன் கிடைத்து விட்டார். பல வருடங்களுக்கு பிறகு இந்த அரண்மனைக்குள் வந்திருக்கிறீர்கள். இந்த அரிய வாய்ப்பை எவ்வாறு நான் தவற விடுவேன்? தங்களை பூஜைக்க மலர்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்று பல வருடங்களுக்கு பிறகு தங்களை பூஜிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. என் பூஜை தட்டு இங்குதானே இருந்தது. எங்க வைத்தேன்? மகாதேவா, மகாதேவா, தங்களின் கருணையே கருணை மகாதேவா. சிவன் தன் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்பது உண்மைதான். பார்வையற்ற இந்த துர்பாகியவதியின் வேண்டுகோளுக்கு இணங்க எனது பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர்களா? மிக்க நன்றி மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்மிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்மிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். தயாராக இரு சுந்தரா. இன்று உன்னை என் சேவகனாக்கி நான் என் மீனாட்சியை விவாகம் செய்து கொள்வேன். நாராயணா, வாயுவின் சக்தி அபாரமானது. ஆனால் தந்தையோ தன்னை பற்றிய உண்மையை அறிய தன்னிடமே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். வாயுவின் எண்ணத்தை பற்றியோ அல்லது அவரது தாக்குதலை பற்றியோ அவருக்கு தெரியாதே. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே இந்த மந்திரத்தின் மகிமையால் இறந்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் சுந்தரருக்கு அப்பலன் கிடைக்காது. ஏனென்றால் அவர் சிவத்துவத்தை இழந்து விட்டார். என்ன நடக்கும் நாராயணா? மகாதேவா, இந்த பால், இதை கொண்டு நான் அபிஷேகம் செய்ய போகிறேன்.
ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. பால் எங்கிருந்து வருகிறது? மகாதேவா, இந்த நீரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன இது? இந்த நீர் எங்கிருந்து வருகிறது? மகாதேவா, தாங்கள் ஆற்றுவது என்ன? நான் வினவியது எனது அடையாளத்தை குறித்தே. எனது தாய் தந்தை யார் என்று என்னிடம் கூறுங்கள் என்றேன். ஆனால் தாங்கள் நிகழ்த்துவது திருவிளையாடல். முதலில் பால் பொழிந்தது, இப்பொழுது நீர் பொழிகிறது. இவை அரங்கேறுவதேன்? நான் வினவிய கேள்விக்கு பதில்கள் எங்கே? மகாதேவா, இவை யாவிற்கும் அர்த்தம் என்ன? தற்போது நீர்மழை நின்றது. மகாதேவா, பல வருடங்களாக என் மனதில் தங்கள் மீதிருந்த அந்த பக்தி இன்று நிறைவேறியது. பல வருடங்கள் இருந்த ஏக்கம் இன்று பூரணமானது. மகாதேவா, தங்களின் இந்த கருணையை நான் என்றும் மறக்க மாட்டேன். தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஹர ஹர மகாதேவா. தாசி, உனக்கு வெட்கமாக இல்லையா? என் தந்தையின் அரண்மனையில் இருக்கிறாய், அவரது சேவகி நீ. ஆனால் மகாதேவருக்கு நன்றி கூறுகிறாய். சிவலிங்கத்தை பூஜிக்கிறாய். இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயம் உண்டு. மரண தண்டனை, மரண தண்டனை, மரண தண்டனை. இக்கணமே என்னுடன் வா. அனைவர் முன்னிலையிலும் சபையில் தந்தை உன்னை தண்டிப்பார். பாலும் நீரும் பொழிந்தது எங்கிருந்து? அவ்வினோத மழைக்கு அர்த்தம் உண்டா?
அதை பற்றி பிறகு சிந்திக்கலாம். முதலில் உன் எதிரே இருக்கும் மரணத்தை எதிர்கொள். அரண்மனையில் இளவரசி மீனாட்சியை போன்றே தாங்களும் கண்களை திரை கொண்டு மறைத்திருக்கிறீர்களா? இல்லையேல் அரண்மனையில் உள்ள யாவரும் மூடர்களா? பலமுறை நான் கூறினேன், பிரபஞ்சத்தினில் உண்மை ஒன்றே, சிவன். ஜனன மரணத்திற்கு அவரே ஆதாரம், மகாகாலன். செல். அது உனது பிரமையாகும். உன்னை சிறைபிடித்து மீனாட்சியிடம் அழைத்து செல்வேன், என் சேவகனாக்குவேன். பிறகு உன் முன்னிலையில் மீனாட்சியுடன் விவாகம் செய்வேன். சிறைப்பிடித்து மீனாட்சியிடம் அழைத்துச் செல்வாயா? சேவகனாய் மாற்றுவாயா? மீண்டும் மூடனை போன்றே உரையாடுகின்றாயே. மீனாட்சியின் மேல் காதல் கொண்டிருப்பவன் நான். விவாகம் நடப்பது என்னோடு, உன்னுடன் எவ்வாறு? சரி, அவ்வாறே இருப்பினும் ஒன்று செய். செல், ஒரு முறை முயற்சித்துப் பார். அதற்கு பின்பே அமைதி கொள்வாய். நானும் வெற்றி அடைவேன். அப்படியா? அவ்வாறென்றால் ஒரு சாதாரண வனவாசியாக இருந்து இளவரசியை விவாகம் செய்வாயா? அவளை சொந்தமாக்கிக் கொள்வாயா? உன்னை கண்டு அவள் வெறுக்கிறாள். ஆட, அன்பு தூய்மையாக இருக்கையில் வெறுப்பல்ல, ஊடல் உருவாகும். அது இல்லையேல் காதல் அல்ல. புரிகின்றதா? நீ நன்றாக சிந்தித்துப் பார். அதுவரை நான் என் மனம் கூறுவதை கேட்பேன். செல். துஷ்டனே, உனது தவறுகள் அனைத்திற்கும் இப்பொழுது எனது பானங்கள் பதிலளிக்கும். ராஜகுமாரி மீனாட்சி, தாங்கள் இங்கு எவ்வாறு? யுத்தம் புரிந்திட எனக்கு விருப்பம் ஏதும் இல்லை. யுத்தம் என்பது வலிமை கொண்டவர்களுக்கிடையேதான் நிகழ வேண்டியது. நீ துணிவு கொண்டிருந்தால் என்னை பிடிக்க இயலுமா? பார்க்கலாமே. அங்கே என்னில் உன்னை. ராஜகுமாரி, நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேளுங்கள். இவ்வாறு செய்ய ஒரு குற்றவாளி. இந்த அரண்மனையில் சிவ பூஜை தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு தண்டனை மரணம்தான். தாசி, அங்கேயே நில். தாசி, அங்கேயே நில். நில். நில் காஞ்சனமாலா, நான் கூறியது கேட்கவில்லையா? நாம் இதைத்தான் செய்தாக வேண்டும். மகாராஜா, அசுர அரசர் அருணாசுரர் வாழ்க. என்ன விஷயம்? அசுர அரசே, சேவகி காஞ்சனமாலாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு ராஜகுமாரி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் தப்பித்து ஓடிவிட்டாள். என்ன? காஞ்சனமாலா ஓடிவிட்டாளா? ஆம் அசுரமாதா. நீ செல். என் மகள் பார்த்துக் கொள்வாள்.
அவள் அந்த தாசியை அழைத்து வருவாள். ஆனால் மீனாட்சி எதற்காக காஞ்சனமாலாவை பிடித்தாள்? எதற்காக காஞ்சனமாலா தப்பித்து ஓடினாள் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். நடப்பவை அனைத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இதை நாம் உதாசீனப்படுத்தக் கூடாது. ஏனென்றால் அவள் நமக்குதான் சேவகி. உண்மையில் அவள் மகாராணி காஞ்சனமாலா, மீனாட்சியின் அன்னை. ஓடாதே சுந்தரா, இல்லையேல் பானங்களை கொண்டு தாக்குவேன். எவ்வளவு முயற்சித்தாலும் என்னை பிடித்திட இயலாதே. ஓடாதே காஞ்சனமாலா. தாயே, தாங்களா? தங்களுக்கு என்னவாயிற்று? தாங்கள் சுந்தரன் தானே? ஆம், சுந்தரன் தான். நலம் தானே? ஏன் கவலையுடன் உள்ளீர்கள்? தாசி, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவுங்கள் சுந்தரா. இப்பொழுது தப்பித்து செல் சுந்தரா. பார்த்தீர்களா ராஜகுமாரி மீனாட்சி என்னை சிறைப்பிடித்து தங்களிடம் ஒப்படைக்க முயல்கின்றார். ஒன்றை அறியாதவர், முயற்சித்தாலும் பலன் கிடைக்காது. சுந்தரனை பிடித்திட இயலாது. தாசி, இக்கணமே அரண்மனைக்கு என்னுடன் வா. இது உனது இளவரசியின் கட்டளையாகும். என்னை அவர்களிடம் இருந்து காப்பாற்றுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கவலை வேண்டாம் தாயே, மகாதேவர் இருக்கிறார். நன்மையே விளைந்திடும். இன்று மகாதேவர் மட்டுமல்ல, உன்னாலும் காப்பாற்ற இயலாது. இவளுக்கு தண்டனை மரணம். அதை நான் நிச்சயம் வழங்குவேன். எவராலும் அதை தடுக்க இயலாது. இக்கணமே இவனை சிறைபிடிப்பேன். அதற்கு பிறகு மரண தண்டனை வழங்குவேன். கூறுவது எளிது, செயலாற்றுவது கடினம். கவலை கொள்ள வேண்டாம் தாயே, இவர்களால் ஆபத்து நேராது. என்னுடன் வாருங்கள் தாயே. அங்கேயே நில் சுந்தரா. நீ எவரை காதலிக்கிறாயோ அவள் மீது ஆணை. ஒரு அடி கூட எடுத்து வைக்கக் கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தையும் பிரயோகிக்க கூடாது.
நமது வாழ்க்கை அழகிய நல்லுறவுகளால் இணைந்தது. தாய் தந்தையால் உருவாகிய உறவுகள் சகோதர சகோதரி, பதி பத்தினி மற்றும் பிள்ளைகள் எனத் தொடர்கின்றன. நாம் இரத்த பந்தங்களோடு இணைந்து வாழ்கிறோம். ஆயினும் அதனோடு சேர்த்து மனதுடனான உறவுகளையும் சேர்க்கின்றோம். அதில் மகத்துவம் வாய்ந்தது அவ்வகை பந்தத்தை உருவாக்குவது. ஆபத்தான காலங்களிலும் நிழலாய் நிற்க வேண்டும். இன்பமான தருணங்களிலும் தங்கள் வசம் பிரதிபலிக்க வேண்டும். கண்ணாடிதான் என்றுமே பொய் உரைத்திடாது. அதேபோல் நிழலோ என்றும் பிரிந்து சென்றிடாது. ஓ